1977ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதல்வராகிறார். முதல்வரான பின்னர் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் பொதுக்குழு சத்யா ஸ்டுடியோவில் கூடுகிறது. அதில் பேசிய புரட்சித் தலைவர், இப்போது நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனியும் கட்சி தலைமை பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்க நான் விரும்பவில்லை. எனவே கட்சியின் பொதுச் செயலாளராக நடமாடும் பல்கலைக்கழகம் அண்ணன் டாக்டர் நாவலர் அவர்களை நான் முன்மொழிகிறேன். காரணம், பேரறிஞர் அண்ணா அவர்களே திருச்சியில் நடந்த 2வது திமுக மாநில மாநாட்டில் தம்பி வா, தலைமை ஏற்கவா, நீ ஆணையிடு, நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று நம்முடைய அரசியல் ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்களால் அழைக்கப்பட்டு அண்ணாவுக்கே பொதுச் செயலாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்டவர். அப்படிப்பட்டவர் அண்ணாவின் பெயரால் நான் உருவாக்கி இருக்கும் இந்த இயக்கத்திற்கும் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்க தகுதியானவர் என்று அவரை நான் முன்மொழிகிறேன். அதே நேரத்தில் அண்ணன் நாவலருக்கு நன்றி நான் பணிவோடு நினைவு கூறுகிறேன்.